வணக்கம் நண்பா. அதாவது அண்ணன் கட்சி ஆரம்பிக்கிறப்போ நிறைய பேர் சொன்னாங்க, சினிமாவை விட்டு தளபதி விஜயனை கட்சி ஆரம்பிச்சாருன்னா அதுக்கப்புறம் மக்கள் மறந்துடுவாங்க அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் இப்போது மக்கள் அந்த சினிமாவையே மறந்துட்டு முழு நேரமாக அரசியலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. டிவி சேனலில் நாடகம் படமெல்லாம் எதுவுமே கிடையாது, முழுக்க முழுக்க நியூஸ் தான். எல்லாத்து வீட்லேயும் கதறல் சத்தம் ஜாஸ்தியாக இருக்குது. ரொம்பவுமே பெருமையாக இருக்குது. இந்த மாற்றத்தை கொண்டு வந்த பெருமை எங்கள் அண்ணனுக்கு தான் சேரும். ஏன்னா இளைஞர்களுக்கு அரசியல்னா என்னன்னு சொன்னார். அதே மாதிரி தாய்மார்கள் பெண்களெல்லாம் அரசியலில் ஆர்வத்தோடு வந்தாங்க. இந்த அரசியல் களம் என்ன சொல்லுது நமக்கு? சொல்லுங்க பார்ப்போம், என்ன சொல்லுது? சாதாரண மக்கள், ஏழை மக்கள், எளிய மக்கள், நடுத்தர மக்கள் கூட சட்டமன்ற உறுப்பினர் ஆகலாம். ஆனால் திமுக அதிமுகலாம் அப்படி கிடையாது. மணி, காசு, பணம், துட்டு இருந்தால் தான் சீட்டே வாங்க முடியும். அதுக்கப்புறம் மக்கள்கிட்ட இறைச்சி வீசினாதான் ஓட்டே விழுகும். நமக்கு அப்படி இல்லை. சாதாரண ஏழை மக்கள், ஆட்டோ டிரைவர், கார் டிரைவர், கர்ப்பிணி பெண், 12 பெண்கள் எந்த தொகுதியில் டெபாசிட் கூட இழக்கலை. 35 வயசுக்கு கீழே எத்தனையோ வேட்பாளர்கள் வெற்றி பெற்றிருக்கிறாங்க எம்எல்ஏவா. காரணம் யார்? வேட்பாளருக்கு விழுந்த ஓட்டு இல்லை, மிஸ்டர் விஜய் சாருக்கு விழுந்த ஓட்டு. மக்கள் செல்வாக்கப்படி அவர் மேலே மக்கள் நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க. காலை சரியான இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு வந்து நிறுத்திருக்கு. பார்த்தீங்களா? சினிமாவிலிருந்து வந்தவரையே அந்த சினிமாவையே மறக்க வச்சுட்டு அரசியல் ஈடுபட வச்சாருவார் மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி ஜோசப் விஜய். பெருமையாக இருக்குண்ணா. இனி களம் அடுத்த நீங்கள் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு தானே. எத்தனை அவதூறு வரப்புனாலும் வெர்ச்சுவல் வாரியர்ஸ் நாங்கள்லாம் இருக்கிறோம். நீ அடினா தாராளமாக மக்கள் சேவை பண்ணுங்கண்ணா. வந்த ஒரு வாரத்தில் எப்படி ஒயின் ஷாப்பு பிளாக்கில் விற்கவே கூடாது. சரியான அருமையான விஷயம். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா நம்ம போதைப் பொருள் யார் விற்கிறாங்களோ அவங்க சொத்துக்களை முடக்க சொல்லியிருக்கிறீங்க.